ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். உங்க ஏ ஸ்கொயர். ஸோ ஃபைனலி சூப்பர் கேர்ள் படத்தோட ஃபர்ஸ்ட் டீசர் வந்துருச்சு. என்னடா அது சூப்பர் கேர்ள் படத்தோட டீசரா இல்லை கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 4ஓட டீசரா அப்படின்ற அளவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சுங்க. ஸோ லிட்டரலி அந்த ஜேம்ஸ் கன்னோட அந்த ஒரு வைப்னு சொல்லுவாங்களா, அது இந்த டீசர்ல அப்படியே கிட்டத்தட்ட பார்த்த மாதிரி இருந்தது. டைரக்டர் வேற தான், ஜேம்ஸ் கன் கிடையாது. அவர் வந்து ஜஸ்ட் ஸ்டோரி அண்ட் ப்ரொடியூசர் தான் அவர், மற்றபடி டைரக்டர் வேற தான். பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ அந்த கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 4 படம் பார்க்குற மாதிரியான ஒரு வைப் ஒன்று கொடுத்தது. நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்காங்க, பட் நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் பண்ணல, அப்படியே மேலோட்டமா ஸ்கிப் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஒரு சில முக்கியமான வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணல. ஜஸ்ட் நான் ஒரு ஷார்ட்ல மட்டும் காமிச்சிட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் இருக்குல்ல, அதனால நிறைய விஷயங்கள் வந்து லைட்டா தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. ஓவராலா என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க, இந்த ஒரு படம் எப்படி எல்லாம் போக போகுது அப்படின்றத ஒரு சின்ன பிரேக் டவுன் மாதிரி நீங்க இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டீசரோட ஸ்டார்டிங்கே கிரிப்டோட் வந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. லைக் சூப்பர்மேன் படத்தில் கிரிப்டோ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த படத்தில் என்னதான் ஸ்டோரி விஷுவல் அது இதெல்லாம் போனாலும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. ஸோ அதை அப்படி இந்த ஒரு படத்துலேயே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் என்னன்னா சூப்பர்மேன் படத்தோட எண்டில் வந்து போஸ்ட் கிரெடிட் சீனில் அந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கேர்ள் வந்து அந்த டாகை கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கதையாக தான் இது இருக்குமோன்னு எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட அதே ட்ரெஸ்ஸில் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு அடுத்து போகக்கூடிய கதையா தான் இது இருக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது. இது மட்டும் இல்லாம கிரிப்டோ நேரா வந்து எங்க ஒண்ணு கடிக்கிறான் பாத்தீங்களா, அந்த ஒரு ஃபன்னான விஷயங்கள்லாம் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆச்சு ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் அந்த ஒரு கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சில எப்படி ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் டிராவல் பண்ணுவாங்களோ அது மாதிரி இவங்க எந்த விதமான ஒரு பொறுப்பு எதுவுமே இல்லாம ஃபன்னான கேரக்டர். எனக்கு என்ன தோணுது, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரா இப்ப சூப்பர் கேர்ளை காமிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் எடுத்து பண்ணிருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் உண்மையிலேயே சூப்பரா வந்து செட் ஆயிருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் டிராகன் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருந்திருக்கும். மில்லி ஆல்காக். ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கேர்ளா பண்றாங்க. ஸோ லிட்டரலி பயங்கரமா சூட் ஆயிருக்காங்க. அந்த ஒரு கேரக்டர் அவங்களோட வைப் வந்து பாத்தீங்கன்னா தனியா தெரியும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு கேரக்டருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கும்னு எனக்கு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா அவங்களோட வைப்பே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வைப் இருக்கு. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர்ஸ் டீசர் வரதுக்கு முன்னாடி வந்த ப்ரோமோஸை பார்த்து இவங்க வந்து டிசி வெர்ஷன் ஆஃப் ஸ்டார்லார்டா இருப்பாங்க போலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டு அந்த வைப் தான் கொடுக்குறாங்க. இவங்களோட அந்த அட்வென்ச்சரஸான டிராவல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல இருக்க போது. அதுல மெயினா கிரிப்டான் எப்படி அழிஞ்சது அதுக்கான ஆர்ஜின்லாம் இந்த ஒரு படத்துல கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு சின்ன ஷார்ட்ஸா வந்துச்சு. மேபி பிளாஷ்பேக்கா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவங்களே ஒரு டைலாக்ல ஒரு இடத்துல சொல்றாங்க, கிரிப்டான் வந்து டக்குன்னு ஒரே நாள் அழிஞ்சிடல, கொஞ்சம் கொஞ்சமா சீரழிச்சாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெலிவர் பண்றாங்க. கிரிப்டான்றது வந்து எப்படி அழிஞ்சது, கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆர்ஜினும் வந்து இதுல சொல்ல போறாங்க. ஏன்னா ஜேம்ஸ் கன் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேனை பொறுத்தவரையும் சூப்பர்மேனோட ஆர்ஜின் அவர் இப்ப என்ன பண்றாருன்றதை பேஸ் பண்ணி மட்டும் தான் போச்சே தவிர்த்து அவரோட பேக் ஸ்டோரி என்ன, அவரோட அந்த பிளட் லைனோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றத வந்து ரிவீல் பண்ணல. அது சூப்பர் கேர்ள் மூலமா நமக்கு புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க நான் நினைக்கிறேன். மோர் ஓவர் இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன கான்செப்டா இருக்க போகுதுன்னா, சூப்பர்மேன் எப்படி அவருக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வச்சு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து போயிட்டு இருப்பாரு. பட் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் லைக் தட்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய சூப்பர் கேர்ள் எப்படி அகைன் அவங்க வந்து ஒரு பொறுப்பான ஆளா மாறுறாங்க, அதை வந்து எப்படி உணர்றாங்க, இந்த ஒரு அட்வென்ச்சரஸான டிராவல் அவங்களுக்கு எதெல்லாம் உணர்த்த போகுது அப்படின்றத மேபி வந்து கொடுக்கலாம். லைக் அவங்களோட அந்த பிளட் லைன் மூதாதையர்களோட பொறுப்பு குணங்கள் இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க, அவங்களை எப்படி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட பவர்ஸா அவங்க எந்த அளவுக்கு அக்னாலேஜ் பண்ண போறாங்கன்ற அந்த கேரக்டர் டிராவலா தான் இது இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸ்டில் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க எனக்கு 23 வயசுன்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க டீசர்ல. ரொம்ப ரொம்ப எங்கர் வெர்ஷன் ஆஃப் டீனேஜர் மாதிரி காட்டுறாங்க. அப்ப அவங்களோட மெச்சூரிட்டி வந்து என்ன மாதிரி அவங்க வந்து ரீச் பண்றாங்க அந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படின்ற மாதிரி தான் டிராவல் இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ வரையும் பெரிய லெவல் வில்லன் சொல்லிட்டு ஒரு சிலரை மட்டும் தான் டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஜேசன் மோபா அவர் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு சின்ன ஷார்ட்ல லைட்டா காமிச்சாங்க. ஃபேஸ் ரிவீல்லாம் அந்த அளவுக்கு நடக்கல. அது நல்லதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 6-7 மாசம் இருக்கு. அதனால அடக்கி வாசிக்கிறது நல்லதான். ஏன்னா அந்த டைம்ல நீங்க கண்டிப்பா செகண்ட் ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர், ஃபைனல் ட்ரெய்லர்னு ஒன்று விடுவீங்க. அதுல இதெல்லாம் கண்டிப்பா வந்துடும். அதனால இப்போதைக்கு இனிஷியல் டீசர்ல இதெல்லாம் அடக்கி வாசிச்சது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஜஸ்ட் அந்த
படத்தோட வைப் என்னவா இருக்க போகுதுன்றது செட் பண்ணது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. லோபோ வந்து பாத்தீங்கன்னா டிசியை பொறுத்தவரையும் ஒரு வில்லன், கைண்ட் ஆஃப் கோஸ்ட் ரைடர் டைப் ஆஃப் வில்லன். அவர் இதுல என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ண போறாரு, இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பிளானட்ஸ் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தனும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து புது புது வில்லன்லாம் வரான் அப்படின்ற மாதிரி, லைக் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி, தோர் அந்த 11 தண்டர் அந்த படம்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த ஒரு வைப்பு தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸ்டோரி அண்ட் ஸ்கிரிப்ட்ல நல்லா பண்ணியிருந்தா நிச்சயமா இந்த படம் ஒரு நல்ல படமா வரும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு இப்பவே லைட்டா டவுட்டா தான் இருக்கு. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ வரையும் மெயின் வில்லன் என்ன, மெயின் ஸ்டோரி பிளாட் என்னன்றதை நம்மளால யோசிக்கவே முடியல. ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி அவங்க டிராவல் பண்றாங்க. இதுக்கு இடையில அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனையில இருந்து அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அண்ட் அந்த கிரிப்டோனியனோட ஆர்ஜின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்குது. தென் இந்த சூப்பர் கேர்ளை வச்சு எந்த லெவலுக்கு அவங்களோட அந்த ஒரு ஃபியூச்சர் டிசியூவை வந்து கொண்டு போக போகிறாங்கன்றதும் தெரியல. பொறுத்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இனிஷியல் சூப்பர் கேர்ள் டீசரை பார்த்து? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன? உங்களுக்கு இந்த டீசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சூப்பர் கேர்ள் மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட டீசரும் வரதா தான் இருந்தது. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ்லாம் வந்துகிட்டு இருந்தது. பட் அந்த ரூமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சில தனிப்பட்ட ஆள்கள்லாம் சொல்றாங்க. அது வந்து யூடியூப்ல இப்போதைக்கு வராது. அவங்க வந்து அவதார் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸை வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுன்ற ஒரு பிளான்ல இருக்காங்கன்ற காரணத்தினால நீங்க டிக்கெட் கொடுத்து ஒரு 3 நாள் நீங்க தியேட்டர்ல போய் தான் நீங்க டூம்ஸ்டேவோட டீசரா பார்த்தாகணும். அதுக்கப்புறம் அவங்க அஃபிஷியலா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்பவே அது யூடியூப்ல போட்டு வச்சுட்டாங்க, பிரைவேட்ல தான் இருக்கான். ஆனா வந்து நீங்க பாக்குறதுக்கு லேட் ஆகும். நீங்க அவதார் ஃபயர் அண்ட் ஆஷஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா நம்ம தியேட்டர்ல பார்த்து ரிவ்யூ போடுவோம். ஸோ அந்த டீசரோட மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 minute 25 செகண்ட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு குட் டியூரேஷன் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபைனலி டூம்ஸ்டே வரலனாலும் சூப்பர் கேர்ள் வந்து இதுல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த டீசர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பிரேக் டவுன் அப்டேட்ஸ் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சாவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.